இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் RS இன்ஃபோடெயின்மெண்ட் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் விடுதலை பார்ட் 2. படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்திருக்காரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. விடுதலை பார்ட் 2 படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. அதாவது நான் வந்து இந்த வருஷம் ஜனவரி மாதம் முதல்ல ராஜா சாரை மீட் பண்ண போயிருந்தப்போ அவர் வந்து டைம் இருக்கான்னு கேட்டார். இருக்கு சார் அப்படின்னு. உடனே உள்ளே கூட்டின்னு போய் ரெக்கார்ட் பண்ணிட்டார். அவர் அன்னைக்கு பிள்ளையார் சுழி போட்டார். இன்னைக்கு பேசுறதுக்கும் என்ன பிள்ளையார் சுழி போட சொல்லிட்டாங்க. அதனால அவருக்கு வந்து நம்மளுடைய நன்றி. நான் பேசிகிட்டே இருக்கச்சே விஜய் சேதுபதி என்கிட்ட கேட்டார், சார் நீங்கள் நின்று பாடுறச்சே 7th ஸ்டாண்டர்ட் பையன் நிற்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், 35 வருஷமா நான் உட்காந்து தான் பாடியிருக்கேன். இன்னைக்கு என்னை நின்று பாட வச்சிட்டாரு இளையராஜா சார். அதனால என்னை நிற்க வச்சிட்டாரு. அதான் ரீசன். தேங்க்யூ. இந்த படம் பார்த்துட்டு, அதாவது பார்ட் 1 பார்த்துட்டு என்னை திட்டாதவங்களும் இல்லை. அந்த பெருமை வந்து வெற்றிக்கு தான் சேரணும். தேங்க்யூ வெற்றி. யூ நோ ஹவு கிரேட்ஃபுல் ஐ ஆம் டு யூ. ஆனால் ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு, அவரோட ஸ்டூடியோ கூப்பிட்டு பாராட்டி என் கூட வந்து ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி பேசி மரியாதை பண்ணி அனுப்புனார் ராஜா சார். அந்த தருணங்களை நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ. இதுக்கு காரணமாக இருந்த வெற்றி, தேங்க்யூ வெரி மச் அகேன். எல்ரைட் சார், தேங்க்யூ. என் கூட நடித்த விஜய் சேதுபதி சார், சூதி சார், பவானி, ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி, வணக்கம். விடுதலை பாகம் 1 முடிஞ்சு இப்போ விடுதலை பாகம் 2க்கு உங்கள் எல்லாரையும் அந்த மேடையில் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் வெற்றிமாறன் சாருக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா என்ன மாதிரி ஒரு புது ஆர்டிஸ்ட்டை நம்பி இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பில், இவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள ஒரு படைப்பில் என் மேலே நம்பிக்கை வச்சு தமிழரசி மாதிரி ஒரு ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி சார். அண்ட் இதில் ஒர்க் பண்ண காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நன்றி. என்னை கூட இருந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ண சூரி சார், சேது சார், சேத்தன் சார், ராஜீவ் சார், கௌதம் சார், எல்லாருக்குமே நன்றி. மணிமேகலை மேம். அண்ட் இப்போது பார்ட் 2ல் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன். இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. உங்களை மாதிரியே நானும் விடுதலை பார்ட் 2 ரொம்ப ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இளையராஜா சார், காட்டுமல்லி உன்னோட நடந்தா, அது மாதிரி அழகிய பாடல்களுக்கு அடுத்து திரும்ப இப்போது தினம் அப்புறம் பல அழகான பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கேன் வந்ததுலேருந்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட படைப்பில் ஒரு பங்காக இருக்க முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன சொல்கிறது, சினிமாவில் எல்லாமே வெற்றி என்ன தான். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அசனேட்டர் வாய்ப்பு கொடுத்தாரு, அப்புறம் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் சொல்லிக்கிட்டே போகலாம் அண்ணன்ட்ட. அதனால் வெற்றியண்ணன் இல்லாமல் சினிமா எனக்கு இல்லை. அதனால் வெற்றியண்ணன் எல்லா படத்துலையுமே நான் இருப்பேன். அதே மாதிரி இந்த படத்தில் இருப்பேன். அதனால் எப்போதும் வெற்றி எனக்கு நன்றி. ஸோ இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக தான் நான் அந்த ஸ்பீச்சை சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் பெரிய ப்ரொடியூசரெல்லாம் ஆக்டும் பண்ணல, இருக்கவும் இல்லை. ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு டீம் மெம்பரை தான் சார் என்னை ட்ரீட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்கள்ட்ட எல்லாம் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே ஹோல் டீம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு இட்ஸ் அ ஜேர்னி. ஸோ இந்த ஜேர்னியை வந்து எனக்கு இந்த ஜேர்னி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போகுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா திருப்பி ஆரம்பிப்போம்னு நம்புகிறேன். ஏன்னா ஸோ இந்த ஜேர்னிக்கு வந்து முதல்ல இறைவனுக்கு நன்றி. அண்டு இந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து நான் ப்ரொடியூசராக நான் ஸ்டார்ட் பண்ணல. ஆக்சுவலாக வேறு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணுறதுக்காக எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வெற்றி சார் கூப்பிட்டு, நானும் இளையராஜா சாரும் ராஜா சார் ஒரு படம் பண்ணுறதா இருக்கும் சார், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தை டிசைட் பண்ணி வச்சுருந்தது வந்து வெற்றி சாரும் ராஜா சார் தான். ஆக்சுவலி விடுதலை அப்படின்னு ஒரு படம் ஆரம்பிக்கப்பட்டது அவங்க 2 பேரும் டிசைட் பண்ணி. ஸோ அவங்க 2 பேருக்கும் முதல்ல நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எவ்ரி டெக்னீஷியன்,
எல்லாருக்கும் ஒருத்தங்களும் பேர் சொல்லிடுறேன். வேல்ராஜ் சார், அவங்க டீம், பீட்டரைன் சார் அண்ட் ஜக்கி சார், ஆர்ட் டைரக்ஷன் அண்ட் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் எங்களோட நிறுவனத்தின் சார்பாக நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணுறப்ப நிறைய டைம் வந்து எனக்கு வந்து ராஜா சாரோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு வெற்றி சார் என்னை அலோவ் பண்ணியிருந்தாங்க. நானும் போயிருந்தேன். இன்ஃபேக்ட் சூரி சார், சேது சார் அவங்கெல்லாம் வந்து ராஜா சார் கூட இருந்து பேசும்போது நானும் அங்கே இருந்தேன். ஸோ அந்த தருணங்கள்லாம் நாங்கள் எல்லாருமே அதை பற்றி அடிக்கடி பேசிக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் பாதுகாத்து வச்சுக்க வேண்டிய பொக்கிஷம். ஸோ அதுக்கும் தேங்க்ஸ் எல்லாருக்கும். அண்ட் வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டிரான்சிஷன் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக லைக் மீன் பாலிடிக்ஸ் போகிறது, ஐ மீன் இன்டர்நேஷ்னல் ரேஸ்க்கு போகிறது அண்ட் பெரிய ஆக்டர்ஸ் அவங்களோட ஏஜுக்கு வந்து சில கேரக்டர்ஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் தமிழ் சினிமாவில் ஒரு டிரான்சிஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் ஸ்டார்ஸாக மாறிட்டு வர்ற ஒரு டிரான்சிஷன் இப்போ போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே தெரியும் யார் இடத்த பிடிப்பாங்க அப்படி இப்படின்லாம் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஐ ஹோப் விடுதலை வந்து 2 ஸ்டார்ஸை வந்து மேலே தூக்கி உட்கார வைக்கும். அண்ட் அது வந்து ஒரு 25 இயர்ஸுக்கு அந்த 2 பேரையும் இந்த சினிமா யூஸ் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இதை வந்து எல்லா ப்ரொடியூசருமே நாங்கள் எல்லாருமே பேசிக்கிறது தான். ஸோ யாருக்கு பிஸ்னஸ் ஆகும், யாருக்கு அவங்களுக்கு ஒரு லெவலுக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்றது. ஸோ விடுதலை 1, 2 ரெண்டுலேயுமே சேது சார் அண்ட் சூரி சார் இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் அந்த கேப் எல்லோரும் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு 4-5 பேரில் வந்து உட்காருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்டு அதுக்கு அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்த வெற்றி சாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் கென்னோட போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான போர்ஷன்ஸ். நான் ரஷஸ்லாம் பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருக்குது. அண்டு வெற்றி சார் வந்து தமிழ் சினிமாவில் அடுத்த ஜென்ரேஷனாக நம்பக்கூடிய, அவர் ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய ஒரு ஆக்டரில் அவர் அடிக்கடி நான் பேசும்போது பார்த்துருக்கேன். அண்ட் பவானி ஸ்ரீ, ராஜீவ் மேனன் சார், அடிக்கடி நான் சார்ட்ட சொல்லுவேன், அந்த ஒரு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சேரில் ஜஸ்ட் அப்படி உட்காருவார், ஒன்றுமே டயலாக் எதுவுமே பேச மாட்டார். அந்த சீனை அடிக்கடி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஊடக நண்பர்கள், மீடியா அண்ட் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்து விடுதலை 1 வந்து எப்படி எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்களோ, எந்த மாதிரி கொண்டாடினீங்களோ, எவ்வளோ பர்சனலாக பண்ணி கொடுத்தீங்களோ, கொண்டாடினீங்களோ, அது மாதிரி விடுதலை 2வையும் கொண்டாடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு இப்போவே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு இங்கே இந்த விழாவுக்கு வந்திருந்த என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், என் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எல்லாருக்கும், நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ்.